நமக்கு கிடைத்த தகவல் எப்படியும் உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியமான விஷயம் விஜயை வந்து சிஎம் ஆக்கிடக்கூடாது. அது அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கார். ஒரே ஒரு டிமாண்ட் டிஎம்கேல வைக்கப்பட்டது, எங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரோம், ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கள் மேலே உள்ள வழக்குகளை நீங்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் எடுக்கக்கூடாது, மௌனமாக கையை விட்டு போயிடணும். இப்போ இந்த செய்திகள் பார்க்கும்போது இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போடுறோங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. விஜய் முதலமைச்சராக நீங்கள் இருந்துக்கிடுங்க, எங்களுக்கு 15 அமைச்சர் கொடுத்துருங்க, அவ்வளோதான் கண்டிஷன். நம்ம ஜம்முன்னு திமுகவுக்கு எதிராக நீங்கள் இருந்துக்கலாம். எல்லா மட்டத்திலும் விஜய் வரக்கூடாது. ஒன்று திருமாவளவனை கொண்டு வந்து செகண்ட் ஆப்ஷன். முதலாவது இது வந்து யாரு? எடப்பாடி. எடப்பாடிக்கு மண்ணள்ளி போட்ட கதையாயிடுச்சு. நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம், மைக்கு கொடுத்தா பேச்சை நிறுத்தவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக எடப்பாடி மாறி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரும் இயக்கத்தை அளித்த செய்தி ஒன்று வரும். வெறிப்பிடித்தவன் யாரு? கல்யாணராமன். அந்த வெறிப்பிடித்தவரே சொல்கிறார், அண்ணாமலை ஏராளமான பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. மாரிதாசு சொல்றார், அண்ணாமலை நிறைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. சார் ஒன்று சார், தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இடமே இருக்கக்கூடாது. இல்லை, பிஜேபிக்கு இடம் இல்லை. நான் வேண்டாம் பாருங்க, அடுத்து விஜய் கீழே சரிஞ்சா திராவிட கட்சிகள் தான் வரும், அண்ணாமலை வர மாட்டேன். வணக்கம் சார். வணக்கம் திரு. நேற்று ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. ஆமாம். சவுக்கு சங்கர் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது மே 4 என்ன நடந்தது, அதிமுகவும் திமுகவும் இரு திராவிட அரசுகளும் என்ன செய்தாங்க, ஒரு யானை பேரம், இங்கே 2 திராவிட கழகங்களும் விஜய் செய்யும் குதிரை பேரத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் அங்கே பெரிய அளவு ஒரு பெரிய யானை பேரமே நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. என்ன நடந்தது, ஏன் அந்த இடத்துக்கு சவுக்கு சங்கர்? ஏன்னா முக்கியமாக அங்கே இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த தேர்தல் சமயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருக்கார். இப்போ இந்த செய்தியெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது? முதல்ல சவுக்கு எனக்கு ரொம்ப நண்பர். சவுக்குக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு தொலைக்காட்சியில் இருக்கும்போது என்ன டெய்லி வந்து பார்ப்பார். டெய்லின்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பேட்டி எடுப்போம். அப்படி ஒரு நண்பர் தான். எல்லோருக்கும் பணம் வாங்கக்கூடிய சவுக்கு என்கிட்ட பணம் வாங்க மாட்டார். அது அவருக்கு ஒரு சிறப்பு, நல்ல நண்பன். ஆனால் அவர் இப்போ பரபரப்பாகிட்டார். இப்போ நமக்கு நமக்கு டைம் கிடையாங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவரை சுற்றி ஒரு பெரிய கணிப்பாளர் ஆகிட்டார். பொதுவாக இந்த உலகம் என்னென்னா, பரபரப்பான ஆட்கள் இப்போ யூடியூப்பில் ஒரு செய்தியை பேசினா அது பரபரப்பாக ஆகும். அதனுடைய உண்மை தன்மைகளை நமக்கு தெரியாட்டலாம். இப்போ நம்ம பேசும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய தமிழாக்க செய்தியோடு நம்ம பேசுவோம். சில செய்திகளில் உண்மை தன்மை இருக்குது. எக்ஸ்பிரஸ் செய்திங்கும்போது கொஞ்சம் அது உண்மை தான், அது அவர் பேட்டி கொடுத்ததான். நமக்கு கிடைத்த தகவல் எப்படியும் உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியமான விஷயம் விஜயை வந்து சிஎம் ஆக்கிடக்கூடாது. அது அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கார். ஆரம்பத்தில் கிடைச்ச செய்திகள் அது உறுதிப்படுத்துது இந்த நடவடிக்கை. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அது தெரியல, ஒருவேளை நம்மளோட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சினிமாக்காரராக இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு புழுக்கம், நேற்று ஆரம்பித்தவன் நெய் கட்சின்னு சொல்லிட்டு அப்பாட்டா ஒரு உறுதியாக நின்றுருக்கார். அந்த அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் நடந்திருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது விவகாரம் என்னவென்றால், இதுக்கு திமுக என்ன பேரம் பேசியிருக்கு அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் வெளியிருந்த ஆதரவு யார்கிட்ட? எடப்பாடிட்ட. ஓகே. முக்கியமான கான்ட்ராக்டர் மூலம் தான் பேசினதாக யார் சொல்றா? சவுக்கு சங்கர் சொல்றாங்க. அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அந்த கான்ட்ராக்டர் இல்லத்தில் திமுகவும் இவங்க பேசுறாங்க. பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க தானே கான்ட்ராக்டர்னா, அவங்க தான். அப்போ அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பாஷ்யம் நீங்கள் சொல்லக்கூடிய அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏற்கனவே ஓபிஎஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால தான் ஓபிஎஸ் போனார்னு கூட ஒரு சில தகவல்கள் அரசியல் புரசெல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு டிமாண்ட் டிஎம்கேல வைக்கப்பட்டது, எங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரோம், ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கள் மேலே உள்ள வழக்குகளை நீங்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் எடுக்கக்கூடாது, மௌனமாக கையை விட்டு போயிடணும். இப்போ இந்த செய்திகள் பார்க்கும்போது இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போடுறோங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. அப்போ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கிடுவாங்க, அதுக்கு தக்கன இருந்துக்கிடுவாங்கிறது தான் முறை. சரி, விட்டுருங்க. இந்த செய்தி வந்து முதலில் எடப்பாடிக்கு சொல்லப்பட்டவுடன் அவருக்கு ரொம்ப குஷி. எடப்பாடிலாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்கிறது இதுதான். தான் கட்சி அழிஞ்சு போச்சு, தன் கட்சி கீழே போனதை தாண்டி அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்த உடனே ஒரு பெரிய ஆனந்தத்தில் அவர் துள்ளியிருக்காரு.
இந்த நிலை வரும்போது விஜயோடும் ஒரு பேச்சுவார்த்தை அதிமுகவினர் பேசியிருக்காங்க. அந்த பேச்சில் எடப்பாடி கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க திமுக எடப்பாடி ஒரு பில்டர் வீட்டில் வச்சு பேசியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். 15 அமைச்சரவை தந்துடுறதாக நீங்க ஆதரவு எங்களுக்கு கொடுத்துடணும். யாரு? அதிமுக. அதுக்கு நான் தயார்னு CV சண்முகம், அப்புறமா SP வேலுமணி, தங்கமணி, இந்த குரூப்ஸ் ஒரு பக்கம் போதும். 15 அமைச்சர். அந்த 15 அமைச்சர்ல விஜயபாஸ்கர் வந்துருவாரு, CV சண்முகம் வந்துருவாரு, எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா? அடையப்பா நமக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. இவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் நீ தான் முதலமைச்சர். இது தெரிஞ்சுதான் திமுக காரங்க கொளுத்து போட்டானோ என்னன்னு தெரியல. இது 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 சொல்றது இவரு சொல்றது, யாரும் விஜய் சவுக்கு பிரதர் சொல்றது. இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற போது இந்த விவகாரத்தை ஏனைய 2ஆம் மட்ட தலைவர்கள்ட்ட கொண்டு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இதுல வராத செய்தியை நமக்கு சில செய்தி முன்னாடி வந்தது. விழுப்புரத்துல இருந்து கிளம்புறாரு, இங்க இருந்து பேச்சு போகுது. வணக்கம் CV சண்முகம், நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்புல என்ன அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அது யாராவது இவர் பேசியிருக்கலாம், யார் முனிசாமி பேசியிருக்கலாம், இன்னும் விளங்காத குரூப் தானே. அதெல்லாம் பேசின உடனே அவர் வந்து கண்ணாப்புனான்னு சத்தம் போட்டிருக்காரு. ஏன்னா திமுக தான் நம்ம பரம எதிரி, அரசியல் எதிரி. நம்முடைய புரட்சி தலைவரே அவர் தான் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ கொண்டு திமுக வச்சுட்டு எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லிட்டு கடுமையான குழப்பம் உருவாகி தான் நேராக MR நகரில் இருக்கக்கூடிய இவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. அங்கே தான் ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. CV சண்முகம் இவங்கெல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு தெரியும். SP வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் உட்கார்ந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியை திரட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்து மதி இல்லாமல் அவரை போய் பார்க்கறதுக்கு போயிட்டார். ஓகே சார், நம்ம ஆட்சி விஜய்க்கு வந்து எப்படின்னா அனுபவ குறைவு. அதில் உண்மைதான் அது. அந்த உண்மையை வந்து இவர் சொல்கிறாரோ இல்லையோ, நமக்கு கிடைச்ச தகவல் எப்படின்னா, விஜய் முதலமைச்சராக நீங்கள் இருந்துக்கிடுங்க, எங்களுக்கு 15 அமைச்சர் கொடுத்துருங்க, அவ்வளோதான் கண்டிஷன். நம்ம ஜம்முன்னு திமுகவுக்கு எதிராக நீங்கள் இருந்துக்கலாம். அப்போ விஜய்க்கு என்ன பண்ணார்? கையும் உடலை காலும் உடலை. அவருக்கு வாழ்க்கையிலே முதலமைச்சர் இப்போ தான் ஆக போகிறாரு. அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து விழும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு? எந்த தலைப்பும் இல்லாமல் ஸ்டாலினை போய் பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு. அதுக்கெல்லாம் ஒரு கட்சி தலைவர்கள், இடதுசாரி தலைவர்களை பார்த்தாரு, ஐஎம்யூவில் பார்க்க, அதெல்லாம். அதை தாண்டி நீ போய் பார்க்க போனால் எடப்பாடியில் பார்த்துருக்கணும். அப்போ SP வேலுமணியும் CV சண்முகத்தையும் போட்டது லைவ்ல போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அவர்களுக்குள் நடந்த அந்த டீலிங்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இங்கே குழப்படி வந்துட்டுன்னு எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கிடையில் அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, சரிப்பா நீ இல்லை, நீ இருந்துக்கோ, உனக்கு ஒரு மந்திரி சபை தரேன். திருமாவளவன் அவர்களை வந்து, இதுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நல்லா கவனிச்சிடுங்க. திருமாவளவனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் MK ஸ்டாலினுடைய அவருடைய விஜய் வரக்கூடாங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வச்சு திருமாவளவன் முதலமைச்சராக இருப்பார். அப்புறம் NDAலேருந்து பேசும்போது அதெல்லாம் முடியாதுன்னு அன்புமணி சொன்னதாகும். இது சவுக்கு சொல்கிறார். சௌமியாவுக்கு துணை முதலமைச்சர். ஆமாம். அவருக்கு பொண்டாட்டி கிடைச்சா போதுன்னு, அவர்லாம் ஒரு அரசியல் தலைவனா, ஒன்றுக்கும் உதவாத தலைவன். சவுக்குக்கு கொடுத்து இதுக்கு திருமாவளவன் சம்மதிச்சாராங்கிறலாம் நமக்கு தெரியாது. திருமாவளவன் அதை பற்றியே பேசியே இல்லை. திருமாவளவன் அழகா தெளிவாக சொல்லிட்டார், தலித்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில எதுவும் இல்லை இந்த அப்பன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு சவுக்கு சொல்றது ஒன்று போல வருதா இல்லையா? அவர் தலித்து, அவர் நான் முதலமைச்சராகன்னு சொல்லலை, அதற்காக இவங்க ஏற்றுக்கிட மாட்டான்னு தெரிஞ்சுதான் தலித்துகளை தமிழ்நாட்டில் முதல்வனாக மக்கள் பார்க்கிற காலமும் நேரமும் ரொம்ப தொலைவில் இருக்குன்னு சொன்னார். இப்போ அது சவுக்கு பேச்சை பார்க்கும்போது இதை தான் அவர் சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ அதிமுக வருவதற்கு மோகன், அதாவது நம்ம இவர் பேர் என்னது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கடுமையான எதிர்ப்பு, அது திமுக தரப்புல. அடுத்து தான் பிளாட் போட்டு அதிமுகவை நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்கள் ஆட்கள்லாம் அமைச்சராக இருங்க, திருமாவளவனும் வச்சிடலாம், தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சராகவும் யார் இருப்பா, ஒரு தலித் வந்தாரு அப்படின்னு திமுக எல்லா மட்டத்திலும் விஜய் வரக்கூடாது. ஒன்று திருமாவளவனை கொண்டு வந்து செகண்ட் ஆப்ஷன். முதலாவது இது வந்து யாரு? எடப்பாடிக்கு மண்ணள்ளி போட்ட கதையாயிற்று. எடப்பாடி ஏற்கனவே தான் வந்து எடப்பாடிக்கு எதை பற்றியும் கிடையாது, எந்த ஒரு நன்றி விசுவாசமோ அல்லது கட்சியை பற்றிய ஒரு கவலை. இப்போ அந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் வந்து கட்சி நடத்துறது திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா அப்படின்னு கேள்வி கேட்க, அவர்களுக்குள் சொன்ன பேச்சில் இருக்கு, என்கிட்ட ஆதாரமாக இருக்கு, எக்ஸ்பிரஸினுடைய தமிழ் மொழியே வச்சிருக்கேன். அவர்கள் சொன்ன பேச்சில் கைகலப்பு நடந்தது.
கை கலப்புனா என்ன சும்மா அப்படி இப்படி தள்ளியிருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்குன்னு வைங்களேன். நடந்து தான் கடைசியில் ரொம்ப மோசமாக சிவி சண்முகம் பேட்டி கொடுத்தார். கடைசியில் விஜய் அவர்களுக்கு 32 பேரை கொண்டு வந்துடுவேன், 35 பேர் கொண்டு வருவேன்னு சொன்னார். கடைசியில் உங்களுக்கு தெரியும், சபையில் வந்து கிரவுண்டில் தலையெண்ணும் போது 24 தான் இருந்துச்சு. அதனால் நீ வேணாப்பான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த சைடு கூட்டணி அமைச்சிட்டு வைங்களேன், இதை விட்டுருங்க. இப்போது இந்த சம்பவத்தை தான் அவர் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் கேட்டீங்க சிறைக்குள் இருக்கும்போது எப்படி தெரியும்? சிறைக்குள் இருந்தாலும் அவர் சிறையை விட்டு வந்தாலும் அவருக்கான தொடர்புகள் உண்டு. அந்த தொடர்புகளில் இப்போது நிறைய பேர் எனக்கு தெரியும் சவுக்கிட்டே ஃபோன் போட்டு சவுக்கு இதை சொல்லுங்கள், நாங்கள் சொன்னால் ஏறாது, நீங்கள் சொன்னால் ஏறும் அப்படின்னு பல அரசியல் புள்ளிகள் சில செய்திகளை வெளியிடுறாங்க. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் பெரிய அரசியல் செஞ்சிட்ருக்காரு. இப்போ இந்த விஷயந்தான் இப்போ வந்து சவுக்கு சொல்லியிருக்காரு. இது சொன்னதுனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. இப்போ என்னன்னா, இப்போ முழுமையாக அடுத்த ஆட்சி வந்துவிட்டது. அடுத்த ஆட்சியில் அவங்க வந்து IMUL-ம் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகள் 2 பேரும் காங்கிரஸ் கட்சியும் இங்கே வந்து ஒத்துக்கிட்டாங்க. 106 + 13 இப்போ ஒரு 5 தொகுதியில் போட்டி வரப்போகுது. திருச்சியிலேருந்து அவங்க ஒரு 4-5 வரப்போகுது. அவங்க வெற்றி பெறுவாங்க. 123, 24 போயிடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த செய்தியில் என்ன தமிழ் மக்களுக்குன்னா, ஒவ்வொருவருடைய மனநிலை என்ன? முதல்ல திமுக இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் செய்தி உண்மைதான், நம்ம ஒரு அனலிட் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் பாயிண்ட் நம்பர் 1, திராவிட முன்னேற்ற கழகம் தன் வருங்கால அரசியலுக்கு பெரும் ஆபத்து என்பதை நன்கு உணர்ந்து 2 முறை அவங்க ட்ரை பண்ணதில் விஜய் வந்துடக்கூடாது. முதலாவது எடப்பாடி முதலமைச்சர் ஒன்று, 2வது திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர். இப்போ 2 விஷயத்துலையுமே பாருங்கள், விஜய்க்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு அடியை உருவாக்கிடணும். நாம் ஆட்சியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம கட்சியில் இருக்க அவ்வளோ பேருடைய ஊழல்களையும் கண்டுக்கிடக்கூடாது, நாம் பெருசாக இருப்போம். அதற்குள் ஒரு குழப்பம் வரும்போது அடுத்து எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷனில் இவனுக்கு மதிப்பு குறையும், நாம் அப்போ பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பழனிசாமிக்கு என்னென்னா, செத்து போய் வீட்டில் நான் பணமாகவும் மணவரையில் நான் மாப்பிள்ளையாகவும் இருக்கணும். நான் எந்த நிலையிலும் எல்லாத்துலையும் நான் தான் முதலமைச்சராக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம், மைக்கு கொடுத்தா பேச்சை நிறுத்தவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக எடப்பாடி மாறி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரும் இயக்கத்தை அளித்த செய்தி ஒன்று வரும். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு இந்த செய்தியின் மூலம் என்னன்னா, இப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிற உண்மைதான் இதில் நமக்கு தெரியுது. வேற நம்ம இதிலிருந்து என்ன செய்தி எடுத்துக்கொள்ள முடியும்? இதை தெரிஞ்சுதான் திருமாவளவன் ரொம்ப மனவேதனைப்பட்டு ஒரு பேட்டியை கொடுத்தார். தலித்துகளை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் சமூகமும் வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா, எல்லாரும் ஏற்றுக்கிடுவான், அவன் ஒரு பறையராக இருந்தால் ஏற்றுக்கிட மாட்டான். அதுதானே முக்கியம். இப்போ எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்களா? அதாவது உண்மையிலே அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படணும்? சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும். நான் இந்த விஷயத்த பேசலை, இதுக்கு விட்டுருங்க. அவருடைய வேதனையின் வெளிப்பாடு எதற்கு திருமாவளவன் இப்படி சொன்னார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ தான் சவுக்கு சொன்னதில் உண்மை தெரியுது. நான் திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக நான் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ நீ தலித்துகள் ஓட்டையாக வாங்குறா, நல்லா புரிந்து கொண்டதா? அந்த அடிப்படையில் விஜயாவது 8 அமைச்சருக்கு பதவி கொடுத்துட்டார். இன்னைக்கு RSSகாரன் என்ன சொல்கிறான்? கிறிஸ்தவனெல்லாம் முதல்ல வந்துட்டாங்கிறான். அவனுக்கு சும்மையே பேசுவான். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு டாபிக்கு. அண்ணாமலை மேலே டெய்ஸி சரண்கிற அந்த அம்மா ரொம்ப கேவலமான பொய் சொல்லியிருக்கு. அப்போ பிஜேபி அண்ணாமலையும் எவ்வளோ கேவலமானவனு பாருங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அது வேற டாபிக் தான். இப்போ இந்த டாபிக் வேற. எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம், ஒரு பெண்ணை வச்சு 1.25 மணி நேரம் பிளட்டி கேசவ விநாயகத்தை பற்றி அசிங்கமாக ரொம்ப கேவலமாக நடந்ததாக டெய்ஸி சரண், அவங்க ஒரு மருத்துவரும் கூட. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு கும்பல் போகுது. அவர் என்னன்னா பெரிய தமிழ்நாட்டை காக்க வந்த என்னமோ ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து அண்ணாமலையின் மூலம் அவன் கட்சிக்காரனே அவ்வளோ பேரும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு போயிட்டான். யாரு? அண்ணாமலையை வேற யாரும் இல்லை, RSSனுடைய வெறிய கல்யாணராமனே சொல்றான். மனுஷன் வெறி பிடித்தவன் யாரு? கல்யாணராமன். அந்த வெறி பிடித்தவரே சொல்கிறார், அண்ணாமலை ஏராளமான பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு. மாரிதாசு சொல்றார், அண்ணாமலை நிறைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு யார் சொல்றா? டெய்ஸி சரண் சொல்றார். கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒற்றைக்கு முகமுகமாக பேசி
ஏராளமான டீலிங்களை முடித்து கட்டிங்க இது பண்ணி திமுக மீது உள்ள விஷயங்களை அப்படி பேசாமல் விட்டு பெரும் பணத்தை நீங்கள் போய் பாருங்கள், ஆதாரம் இருக்குது, லண்டனில் முதலீடு செய்தா இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு போலீஸ்காரனால், ஒரு ஜனநாயக பண்பு இல்லாத மனிதனால், ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி தர முடியும்? அந்த அளவுக்குள்ள திராவிட இயக்கக்காரர்கள் பொம்பளைகள்கிட்ட ஆட்டையை போட்டான், அப்படி போட்டான், ஒழுக்கம் கட்டவன்லாம் இவனு பேசுகிறான். ஏன்னா ஓங்கச்சி ஒழுக்கம் கட்டு போயிருக்கேன். நீங்கள் கேட்டது யார பேச்சு? அண்ணாமலை பேச்சு இல்லை, நீங்கள் கேட்டது இதுதான். நான் அதோட சொல்கிறேன். ஆக இதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு தோழர் நம்ம அவர் பேர் என்ன சவுக்கு தோழர் சொன்னதுல இருந்து இது அனைத்தும் கொஞ்சம் உண்மை மாதிரிதான் எனக்கு தெரியுது. இல்லை, இது மொத்தமாக இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா தலையிலையும் 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது இந்த தேர்தலுக்காக. அவங்க சம்பாதிக்கல. அதிமுக அமைச்சர்கள் அந்த போட்டிட்டாங்களே, தேர்தல் செலவுகளே 5 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்களாம், எல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு வரணும்னு இந்த டீலிங் எல்லாம் பேசுறாங்க ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது அது உண்மைதானே. நான் என்ன கேட்குறேன், விஜய் வந்து கேவலப்பட்டு போயிருப்பான், நல்ல வேலை தப்பிக்கிட்டார். இப்போ இன்னைக்கு பாருங்களேன், காங்கிரஸ்ல 2 பேர், திருமாவளவன்ல தோழர் வன்னி, ஷாஜஹான் ஒன்று, அவர் பெரிய செல்வந்தர், யாரு இந்தியன் முஸ்லீம் லீக்ல. இடதுசாரிகள் பதவியிலே இல்லை. இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், அவன் கட்சியில் இருக்கிறவன கட்டுப்படுத்தினா போதும். தோழர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி இருக்கு பாருங்க, அதுல உள்ளவங்கள கையை நக்காம இருந்தா போதும். இல்ல, சவுக்கு பேசுறதை வச்சு பாத்தீங்கன்னா திமுக இந்த திராவிட கட்சிகளை மட்டும் அங்க தவறு செய்யல, தாவேகா பக்கம் பல தவறுகள் இருக்கு. அவங்களும் குதிரை பேரத்தில் இறங்கி டீலிங் வச்சாங்கன்னு சொல்றாரு. இல்ல, அதுக்கு குதிரை பேரத்தில் இறங்குனதுக்கு வந்து ஆதாரம்னு பாத்தீங்கன்னா அந்த 4 பேரும் வந்தாங்க இல்லையா, பெருங்குடியில இருந்து ஜெயக்குமார், சத்யபாமா வந்து தாராவில அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல அந்த பக்கம், மதுராந்தகத்துல இருந்து மரகதம், அப்புறமா அம்பாசமுத்தில இருந்து எசகி சுப்பையா. ஆமா, இவ்வளவு பேர்ல இப்ப எசகி சுப்பையாக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுக்க போறாங்க. ஆமா, அது ஒரு செய்தி வந்திருக்கு. இங்க வந்து வாரியம் ஏதாவது கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு அவருக்கு கொடுத்தாச்சின்னு சொன்னா, அப்ப குதிரை பேரத்துல தான் வந்து சேர்ந்திருக்காங்க. சத்யபாமா அந்த அவங்க தலித்து, மரகதம் தலித்து, அவங்க வந்து எந்த ஊர் கோயம்புத்தூர்ல அந்த தொகுதி இவரை எல்முருகனை ஏற்றி ஜெயிச்சாங்க. ஓகே ஓகே. அப்ப அது அவங்க தலித்து. அப்ப எசகி சுப்பையா வந்து பெரிய செல்வாக்குள்ளவர். செல்வாக்குள்ளவர் மட்டும் நம்ம திருநாவுக்கரசுடைய சம்பந்தி. எந்த திருநாவுக்கரசு முன்னாள் அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவருடைய சம்பந்தி. அப்ப அவரு கொஞ்சம் கட்சிக்கு வளம் கொடுப்பார் அப்படின்ட்டு. அப்ப இப்ப அவர்களுக்கு சார் அது இல்லாம நடக்காது சார். இப்ப அமமுக ஒருத்தர் வந்தாரு, அவர் இப்ப எந்த கட்சியில இருக்காரு? இங்கதான் இருக்காரு. அவருக்கு பதவி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. அப்ப குதிரை பேரங்கிறதுல அரசியல இதெல்லாம் சகஜம்தான். அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே கேவலமான ஒரு கட்சி பிஜேபி தான். இன்னைக்கு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்ல. இன்னைக்கு எல்லாரையும் சிவசேனாவை காலி பண்ணிட்டான், அந்த பக்கம் மமதாவை காலி பண்ணி போட்டான், நிதிஷ்குமாரை பைத்தியம் பிடிச்சி ஓட விட்டான், வடகிழக்கு மாநிலங்களில் ஒரே ஒரு தொகுதி வச்சு ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்கான். யாருமே ஒரு மோரல் கோட் கிடையாது, மோரலாக பற்றி பேசுறதுக்கு போகிறதில்லை. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனன் மேலே போத கேசை போட்டுருக்கு வேலை நடக்குங்கிறான். இவ்வளோ நாளும் ஆதவ நீ உண்மையான யோக்கியமான சிகாமணியாக இருந்தா, நீ உண்மையான பக்தனாக இருந்தா, நீ உண்மையான ஒரு தேச பக்தானன்னா இருந்தா, போதை எத்தனை பேர் உயிரை வாங்குது. அப்போ ஏன் விட்டு வச்சுருந்தா? ஜான் பிரிட்டோங்கிறான், அவங்கிறான், இவங்கிறான். அது ஏன்டா இப்போ வருது? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இல்லை, இடி மறுபடியும் எடுக்கிறாங்க. ஏன் மறுபடியும் எடுக்க? நீ அப்போ இடி உனக்கு தேவைப்பட்ட எடுப்பியா சார்? ஒன்று சார், தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இடமே இருக்கக்கூடாது. இல்லை, பிஜேபிக்கு இடம் இல்லை. நான் வேண்டாம் பாருங்க. அடுத்து விஜய் கீழே சரிஞ்சா திராவிட கட்சிகள் தான் வரும், அண்ணாமலை வர மாட்டேன். நீ ஒரு பெண், இப்போ இது நீங்க, நான் உங்ககிட்ட ஒரு நெறியாளராக கேள்வி கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம ஒரு கலந்துரையாடல் தானே, நம்ம வந்து ஒருத்தர் பேசணும். நீங்க சார் இப்போ இந்த இது வந்து வாட் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி அல்லது வாட் வில் ஹேப்பன், த கான்சிக்வன்சஸ். கண்டிப்பாக அண்ணாமலையோட அரசியல் எடுத்துட்டோம்னா அது இல்லை. இப்போ இது நான் கேட்கறது, இந்த அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, டெய்சி சரண், இது என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும்? அண்ணாமலை பத்தி சொன்னது இது, அண்ணாமலை பற்றி சொல்றது எதுவும் என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்த அரசியல் தான். மீண்டும் அதே இது. கேடி ராகவனுக்கு என்ன செய்தாரோ, மற்றவர்களுக்கு என்ன செய்தாரோ. கேடி ராகவன் எனக்கு நண்பன் தான், அவர் செஞ்ச மாதிரி ஒரு கேவலமா சரி அப்படின்னு நடந்துட்டுன்னு வைங்களேன், அதை அண்ணாமலை தான் வெளியிட்டதாகத்தானே செய்தி பேசணும். அதுக்கு முன்னாடி ஒருத்தன், ஒரு பத்திரிகைக்காரன் ஒருத்தன் தெரிஞ்சானே, அவன் பேர் என்னது, எவனோ ஒருத்தன், அந்த பையன் தானே, ஒரு பையன் ஸ்டிவியில், அவன் தானே அந்த ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தான். அவன் பேர் அந்த நல்ல பேர் ஒன்று. ஆக இன்னைக்கு தமிழ்நாடு கேவலப்பட்டு போச்சு.
தமிழ்நாடு அசிங்க இல்ல தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே ஒரு சாக்கடை போல, ஏற்கனவே அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப மனசுல வலிச்சது வேற ஒண்ணும் இல்லை. நான் எப்பவுமே தலித் ஆதரவான ஆள், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தலித் ஆதரவான ஆள்லாம் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவான ஆள். அநியாயத்துக்கு உட்பட்டவர்கள் ஆதரவு, அது என்னுடைய ரத்தத்துல ஊர்னது. திரும்ப சொன்னது எனக்கு வந்து ரொம்ப என்னடா இப்படி சொல்றாரு. இப்போ அவரு நேர்மையான ஒரு அரசியல் சீர்பாக அவரை கொண்டு வச்சு இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தா அது சட்டத்துக்கு புறமானது அல்ல. ஒருவேளை அப்படி நடந்தாலும் சட்டத்துக்கு புறமானது அல்ல. ஒரு பேருக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு நிலை நடக்கல. அவர் வரணும்னு ஆசைப்படவும் இல்லை, அவர் எவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கல. ஆனால் இந்த செய்தி அவருக்கு போயிருக்குமா இல்லையா? இல்லை, அதுதான் திருமாவளவன் ஒரு பெரிய சகதியில சிக்கிக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. இப்பதான் வெளியே வந்து இப்போ மறுபடியும் இதுல விஜய் இல்லை, ஒட்டுமொத்தமான அந்த அரசியல் ஒரு சகதியில ஒரு திருமாவளவன் சார். இப்போ அவரே சொல்றாரு, நான் வந்து தனித்துகள் நீங்க போரிட்டு வெளியே வர முடியாது. இப்போ அவருக்கு மனசுல என்னன்னா, இந்த சாக்கடைக்குள்ள இருந்து தான் நீந்தி வர வேண்டும். நான் சொல்றது புரியுதா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம்களுக்கு 5 கடமை. லா இலா இல்லல்லான்னு ஒரு கடமை, மக்காவுக்கு போகிற ஒரு கடமை, நோம்பு பிடிக்கிறது ஒரு கடமை, ஹஜ்ஜி செய்கிறது ஒரு கடமை, சக்காத்து கொடுக்கறது ஒரு கடமை. இப்படி ஒரு 5ல் 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்றாரு. 6வது கடமை என்னது? திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட அவர் இப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடான்னு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சாக்கடைகள் எல்லாம் மாறுது. இன்னும் பாருங்க தமிழ்நாடு அரசியலில் பெரும் மாற்றங்கள், கேள்விப்படாத விஷயங்கள்லாம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது சவுக்கு சங்கர் சொன்னதில் 199% உண்மைதான். அப்படி தான் சொல்கிறது, வேற அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் இது ஒரு செய்தியா டு பி கன்வே. இந்த செய்தியின் மூலமாக ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் வில் நாட் ஹேப்பன். இது என்ன நடக்க போகுது? இப்போ நீங்க கேட்குறீங்களா ஒரு நிகழ்ச்சிக்கு, ஓ இப்படியும் நடந்திருக்குமோ அப்படின்னு கேட்குறீங்களே, அது உண்மை. அந்த உண்மையை நான் எப்படி சொல்றோம்னா, 15 அமைச்சர்கள் உங்களுக்கு தரேன், உள்துறையிலிருந்து எல்லாம் தரேன், நீங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுக்க, முதலமைச்சராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேர நடந்துச்சான். இவர் நம்ம ஆள் இருக்கார், நம்ம தமிழக முதலமைச்சர், நம்முடைய சகோதரர் ஐயா விஜய் அவர்கள் கோட்டை போட்டு போய் யாருக்கு போட்டாரு? எஸ்பி வேலுமணிக்கு போட்டாங்க. அப்போ எல்லாரும் கேட்டான், அதிமுகவுக்கு போட்டால் எடப்பாடிகளை போடணும், எஸ்பி வேலுமணிக்கும் CV சண்முகத்துக்கும் ஏன் போட்டான்? இப்போ தெரிஞ்சுக்கிட்டா விவகாரம் புரியுது. இதுதான் மேட்ரு. தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு நன்றி சார்.